ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ரன்னிங் ஒயர் நார்மல் கூடைக்கு, அதுக்கப்புறமா நெல்லிக்காய் முடிச்சு கூடைக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு கூடை நீங்கள் பின்னுறீங்க அப்படின்னாக்கா லேடர் நாட் போட்டால் தான் கூடையோட ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் நாட்டில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடித்ததுக்கப்புறம் ஆரம்பித்தா அந்த நாட்டையும் முடித்தா அந்த நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் லேடர் நாட். ஓகேவா? இந்த லேடர் நாட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னாக்கா, ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். மேலே இருக்கிற இந்த லூப் வந்துட்டு 1 இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப், இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் தான் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் மடித்தா தான் கரெக்டாக இருக்கும். மடித்து இங்கே லூஸ் பண்ணோம் இல்லையா 1 இன்ச்சுக்கு, இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். இது செகண்ட் ஸ்டெப். கடைசியாக தேர்ட் ஸ்டெப், இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போது பாக்ஸ் நாட்டில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி ஆம்லா நாட், அதாவது நெல்லிக்காய் முடிச்சு கூடைகளுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் தான் நமக்கு மேல் பக்கம் போகும் இல்லையா, ஆனால் நெல்லிக்காய் முடிச்சில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் 2 ஒயர் போகும். ஸோ என்ன பண்ணணும்னா 2 ஒயரையும் நம்ம லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயரை கீழ்ப்பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். இந்த லூப்பும் 1 இன்ச்சு வரைக்கும் இருந்தால் போதும். இதே மாதிரி பக்கத்தில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதையும் இப்படி கீழ்ப்பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த லூப்பும் 1 இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். 2 லூப் மேல் பக்கத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 லூப் பக்கத்துலேயும் 2 ஒயர் போகும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும், 2 லூப்புக்குள்ளேயும் போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே மட்டும் இப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் 2 ஒயர் போகும். இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை என்ன பண்ணணும்னா இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே இப்படி போடணும். அடுத்து இந்த 2வது லூப் இருக்கு இல்லையா, இந்த 2வது லூப்புக்குள்ளேயும் ரன்னிங் ஒயர் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் நெல்லிக்காய் ஏணிப்படி முடிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற 2 ஒயரை பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேடர் நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெகுலராக இனிமேல் கூடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னா இந்த ஏணிப்படி முடிச்சு பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏணிப்படி முடிச்சு போட்டு குடைகள் பின்ன தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். பிகினர் பின்னி பழக்கிறதுக்காக எல்லா விதமான மாடல்ஸ்லேயும் ரொம்ப குட்டி குட்டி கூடைகள்லேருந்து நம்ம ட்ராவலிங் அப்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய ட்ரோலி பேக் வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. கூடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.